மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் இயேசு நமக்கு அறிவுறுத்துவது, இந்த உலகம் உங்களை வெறுக்கிறதெனில் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பல நிலைகளில் பல மனிதர்களினால் பல செயல்களினால் நம்முடைய வாழ்வையும் பல மனிதர்களையும் நாம் வெறுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த எறும்புகளை இந்த வெயில் நாட்களில் நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு எறும்பும் தனியாக வந்து விடுவதில்லை. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை சார்ந்துதான் வாழ்கிறது. ஆக மனிதர்களாக படைக்கப்பட்ட நாமும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சார்ந்துதான் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ பொருளியல் மேதை நமக்கு பல கருத்துக்களை நமக்கு கற்றுத்தந்தாலும், அதிலும் குறிப்பாக பொருளியலின் தந்தை காரல் மார்க்ஸ் நமக்கு அறிவுறுத்துவது, மனிதன் தனியாக சிந்திப்பது கிடையாது. பல திறமைகளை ஒரு மனிதன் கொண்டிருந்தாலும் அவன் சார்புடைய தன்மையோடு வாழ்பவராக தான் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு நம்முடைய செயல்களும் சிந்தனைகளும் வாழ்வும் பொருளாதாரமும் எல்லாமும் சார்புடைய தன்மையுடையதாக இருக்கிறது. ஆக இதை தான் நம்முடைய பழமொழிகளில் நமக்கு சொல்வது, ஊரோடு ஒத்துவாள். ஆக அந்த பழமொழி நேர்மறையானதாகவும் இருக்கிறது, எதிர்மறையானதாகவும் இருக்கிறது. ஆக இன்றைக்கு எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவது 10ஓடு 11 வாழ்வதில் தான் நாம் நாட்டம் கொள்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினை அப்படிப்பட்டது அல்ல. உண்மையை, நீதியை, நேர்மையை கொண்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆக இன்றைக்கு எல்லோரும் 10ஓடு 11 ஊரோடு ஒத்து வாழ்வதாக நம்முடைய வாழ்வு மாறிவிட்டது, பழகிவிட்டது. இன்றைக்கு 10 மனிதர்களில் 9 மனிதர்கள் அநியாயம் செய்கிறார்கள் எனில் மற்ற மனிதர்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்பவர்களாக தான் இருக்கிறார்கள். உதாரணமாக பார்ப்போம். ஒரு மனிதரை பற்றி ஒரு கூட்டம் தவறாக பேசுகிறது எனில் அம்மனிதர் நமக்கு நல்லவராக தெரிந்தாலும் பல வேளைகளில் அவர் நல்லவர் என்பதை நாம் உச்சரிப்பதில்லை. எல்லா மனிதர் முன்பாக அம்மனிதன் நல்லவன் என்று நாம் சொல்ல ஆசைப்படுவதில்லை. மாறாக இவர்கள் நம்ம என்ன சொல்லி விடுவார்களோ என்று அந்த 9 நபர்களோடு நாமும் சேர்ந்து கொள்பவர்களாக இருக்கிறோம், வாழ்பவர்களாக இருக்கிறோம். ஆக இயேசு அதை தான் இந்த நாளிலே சுட்டி காண்பிக்கிறார். நீங்கள் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்கிற பொழுது உலகம் உங்களை வெறுக்கிறதெனில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் அதே உலகம் உங்களுக்கு முன்பாக உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்த என்னை வெறுத்திருக்கிறது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதை தான் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே மலைப்பொழிவுக்கு பிறகாக நாம் வாசிக்கிறோம். என் பொருட்டு மக்கள் உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசுகிற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. கடவுள் பொருட்டு நாம் ஒதுக்கப்படுகிறோம் எனில், கடவுளுடைய வாழ்வுக்கு ஏற்ப நாம் வாழ்கிற பொழுது நாம் சக மனிதர்களால் ஒதுக்கப்படுகிறோம் எனில் கடவுளிடம் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை நிறைவுள்ளவராக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த நாட்களில் சக மனிதர்கள் நம்மை நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் இருக்கிற போது ஒதுக்கப்படுகிற பொழுது நாம் கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே இது எதை குறிக்கிறது? இந்த நற்செய்தி பின்புலத்தை பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தியாளர் இதை ஏன் எழுதுகிறார் எனில், யூதர்கள் பலவாறு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தப்படுகிற அந்த காலங்களில், சீசரை வணங்க வேண்டுமென அச்சுறுத்தப்படுகிற அந்த காலகட்டங்களில் மக்கள் எல்லோரும் பயந்து வேத கலாபனையினால் இவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டு பயந்து ஓடி ஒளியக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்பொழுதுதான் யோவான் நற்செய்தியால் இருந்த நம்பிக்கை மிகுந்த அந்த நற்செய்தியை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாட்களிலும் கூட, இன்றைய நம்முடைய நடைமுறை வாழ்விலும் கூட பல நிலைகளில் கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் நாம் அச்சுறுத்தப்பட்டாலும், கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதால் நமக்கு பல இன்னல்கள் வந்தாலும், நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது, நமக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய கடவுளும் இவ்வாறு ஒடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய கடவுளுக்கும் இத்தகைய அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது புதியது அல்ல. எனவே நாம் உயிர்த்த ஆண்டவரை நாம் விசுவசிக்கிறோம்.
உயிர்த்த ஆண்டவரோடு நாம் வாழ்கிற பொழுது, நமக்கு முன்பாக கடவுளுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிகளை நாம் பொறுத்து கொள்கிற பொழுது கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்கிற விசுவாச நம்பிக்கையோடு இந்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்வு நல்வாழ்வாக அமைய இறைவனை நாம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.